ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஒரு காணொலி போடுறேன், பார்த்துட்டு நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிரளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். காலு கட்ட மயிரளவு. திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளி அளவு பெறுவானா விஜயகாந்த். முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு, பதவியே கொடுத்துருவோம். விஜயகாந்தா முதலமைச்சர் ஆக்கிரணும்னா ஆந்திராவில் ஆகு, தெலுங்கானால போய் ஆயிக்க. ஏன் ஊர்ல உனக்கு என்ன வேலை? விஜயகாந்த் கிட்ட நாட்டை கொடுத்துட்டு கை வச்சு நிக்கிறதுக்கான நாங்க இருக்கிறோம். அவ்வளவு கேடு கட்ட கேனப்பை வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். பூரா வன்மத்தை மட்டுமே கக்கி வச்சிருக்க இந்த பச்சோந்தி சீமான் அண்ணாவை என்ன பண்ணுவான்? பச்சோந்தி ஏன் சொல்றேன்னு பாருங்களா? பச்சோந்தின்னு சொல்லக்கூடாதா அண்ணாவை? தப்பு வாயிலடி நீங்க சொல்றது கேட்குது. தம்பிங்களா, இது உங்களுக்கான பதிவு தான், பாருங்க. நம்முடைய கேப்டன் அவர்கள் திரைப்படத்துறையில் பணியாற்றுகிற போது பாரபட்சம் இல்லாமல் எங்களை எல்லாம் பேரன்பு கொண்டு நேசித்த ஒரு பெருந்தகை. தனிப்பட்ட முறையில் நாங்கள் எல்லாம் அவரோடு மிக நெருங்கி பழகிய பிள்ளைகள். அதெல்லாம் கேப்டன் என்று அன்போடு அழைத்து அவரோட பழகியவர்கள் நாங்கள் எல்லாம். அறிவில்ல சும்மா இருக்கும். அப்புறம் இவங்களை விட்டு விரட்டுங்கன்ற பாத்தீங்களா? இந்த மாதிரி மாத்தி பேசுறவங்க இந்த பச்சோந்தின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்கறதுக்கு சேட்டை துறைமுகன் ஒருத்தர் வந்துருவாரு, அப்புறம் இரும்பாவனம் காட்டின்னு ஒருத்தர் வந்துருவாரு. இவங்க 2 பேரும் 3 பேர் சேர்ந்ததான் இந்த கட்சியே. வேற யாரும் பெருசா இல்ல. எல்லாம் எழுதி வச்சு வசனமா படிக்கிறது அவங்க வேலை. அதாவது இவங்க கீழே இவங்களுக்குலாம் எதுவும் தேவையில்ல, வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறது தான் இவங்க 3 பேருக்கு வேலை. அடிச்சு விட்டு அது நாங்கள் பேசணும்னு மாற்றியும் பேசுறது தான் இவங்க எல்லாம். அப்போ யாருக்கு தான் ஓட்டு போடுறது நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது. இந்த காணொலியும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ஜனநாயக நாடு. இங்க எல்லார் கையிலும் ஓட்டுன்னு ஒரு ஆயுதம் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் என்ன பண்ண முடிஞ்சது? சுத்தி இருக்கிற 4 பேர்ல ஒருத்தருக்கு தானே போட வேண்டியதா இருக்கு. புதுசா யாராவது வருவாங்க, வர வைப்போம். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். கூடிய விரைவில் நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். கான்பிடென்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் சார்.